நரேனுக்கு இவர் ரொம்ப ஃப்ரெண்டு, பிகாஸ் பாலு மகேந்திரா டீமில் அவர் இருந்ததுனால. ஸோ நிறைய தடவை அவரை போய் மீட் பண்ணியிருக்கோம், கதை சொல்லியிருக்காரு வெற்றி. அப்போல்லாம் ஏடி இன்னும் பிச் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது. இது பொல்லாதவன் நாளைக்கு ஷூட்டிங் போது அந்த மேனேஜர் கேரக்டருக்கு ஆள் சரியாக அமையல. ஸோ அவர் கேட்டிருக்காரு, சேத்தன் வந்து கூப்பிடலாமா இருக்காரு அப்படின்னு. நரேன் சொல்லியிருக்கேன், நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நீ வேணால் கூப்பிட்டுக்குங்க, நான் பேச மாட்டேன், சின்ன ரோலாக இருக்குது அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் பேசினாங்க. பேசினா நான் ஓகே கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்போ ஃபஸ்ட் ஷாட் எடுக்கிற மாதிரியே தெரியல சார், ஏதோ ஒரு 10 படம் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்தார். அதுக்கப்புறம் நான் எப்போ பேசும்போதும் மீட் பண்ணும்போது கேட்பேன், என்ன போய்ட்டு ஃபஸ்ட்டு படத்தில் கூப்பிட்டீங்க அப்புறம் கூப்பிடுவேன். இல்லை கரெக்டாக வரட்டும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருந்தார். அது வந்து கரெக்டாக சரியான படத்தில். ஆமாம், சரியான படத்தில் எனக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு கேரக்டராக இருந்தது. ஐயோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஆனால் ஃபஸ்ட்டு டே மறுபடியும் ஷூட்டிங் போகிற மாதிரி, வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸு. மீண்டும் புதிதாக பிறந்தேன். ஆமாம், ஒவ்வொரு விஷயமும் புதுசாக கற்றுக்கிறது ஒன்று. ரெண்டாவது டஃப் டெரேன். அந்த படம் ஃபுல்லாக வந்து காட்டில் எடுத்தது. ஒரு போர்ஷன் மட்டும் அது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வரும். அந்த போலீஸ் கேம்ப், அந்த பெட்டாலியன் இருக்கிற இது கம்பெனி இருக்கிற இடம் மட்டும் நம்ம செங்கல்பேட்டுக்கிட்ட ஒரு இடத்துல எடுத்தோம், ஒரு பழைய ஃபேக்ட்ரி. பட் மற்றதெல்லாம் காட்டில் நைட்டு டே அப்படின்னு ரொம்ப டஃப்பாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நாங்கள் போனது வந்து நம்ம சத்தியமங்கலம் கிட்ட ஒரு காடு சார். அந்த கடம்பூர்னு ஒன்று இருக்கும். அந்த கடம்பூருக்கு மேலே ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன வில்லேஜ். அந்த வில்லேஜில் 40 வீடு தான் இருக்கும். தங்குறதுக்கு இங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு கொஞ்சம் மழை வந்துருச்சுன்னா நீங்கள் மேலே போக முடியாது, பாதை இல்லை. பாதை தான் இருக்குது, ரோடு இல்லை. அந்த ஊரில் இருக்கிற ஒரு 3-4 பிக்கப் வண்டி 4x4, அந்த டிரைவர்ஸ் மட்டும்தான் ஓட்ட முடியும் அந்த ஊருக்கு, வேறு யாராலையும் முடியாது. ஸோ யாராக இருந்தாலும் அந்த பிக்கப்பில் தான் போகணும் மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு டெரெயின்.